2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி. இது வந்துட்டு ரேஷன் அரிசி. இது வந்துட்டு நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஓடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மிதமான இதில் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10லேருந்து 15 பேர், அதாவது ஒரு முழு பூண்டு, ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை இலை, 1/4 கப் அளவுக்கு டால்டா தான் இதில் சேர்க்க போகிறோம். கருவேப்பிலையை வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடியை பிச்சு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அந்த பூண்டு வந்துட்டு தோலோடு நல்லா நச்சு சேர்த்துக்கலாம். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா நைஸாக மிக்சியில் ஓட்டிக்கலாம். ஓட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வனஸ்பதி காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நல்லா உருக்கி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை வந்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி, ஆனால் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு மாவை இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி விரித்து போட்டு கையில் எண்ணெய் தடவி மாவை சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி தட்டை மாதிரி தட்டிக்க வேண்டியது தான். காட்டன் துணியில் விரித்து போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி முடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு பொரிக்கும் போது அந்த ஈரத்தெல்லாம் வந்து துணி இழுத்துக்கிட்டு உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் பொரிக்க போகிற டைமில் வந்துட்டு இதில் பாருங்கள், தோசை கரண்டி வச்சு நல்லா மெல்லிசாக பொறுமையாக எடுத்திங்கனாக்கா அழகாக வந்துடும். அந்த மாதிரி எடுத்து ஒரு தடவைக்கு வந்துட்டு 5 இல்லை 6 இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு போட்டிங்கன்னா ஒரு 5-6 தட்டை பொரிக்கலாம். ஒன்று ஒன்றா கொண்டு எண்ணெயில் போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஓரளவுக்கு கோல்டன் கலராக நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் பொரிக்கணும். உங்களுக்கு கிறிஸ்பாயிடுச்சுனாக்கா நீங்கள் கரண்டியில் திருப்பும் போதே சத்தம் கேட்கும். அந்தளவுக்கு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் புரிஞ்சு இந்த எண்ணெயோட சத்தம் அடங்கி நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் முறுமுறுப்பான தட்டை ரெடி. இது வந்து நாங்கள் கடை அரிசியில் பண்ணல, ரேஷன் அரிசியில் தான் பண்ணோம். அவ்வளோ சூப்பராக முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக வந்தது. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.